ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸில் இயரிங் மேக்கிங் தான் சொல்லித்தர போகிறேன். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த இயரிங் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். சில்க் த்ரெட் நான் லாவெண்டர் கலர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பமான கலர் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்குங்க. இது வந்து இயரிங் பேஸ். நம்ம ஜிமுக்கால வந்து சில்க் த்ரெட் இயரிங் பண்ணியிருக்கோம். அதே போல் இதுலேயே நம்ம அழகாக ஒரு இயரிங் பண்ணலாம். ஸ்டோன் செயின், கிளிப் ஸ்டோன், பிங்க் கலர் கிளிப் ஸ்டோன். இது வந்து ரவுண்ட் ஷேப், இது டைமண்ட் ஷேப். க்ளூ, ஃபேப்ரிக் க்ளூ, ஒரு கட்டை, கேலண்டர் அட்டை, OHP ஷீட். இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த த்ரெட்டு வந்து எத்தனை ஸ்டாண்ட் எடுத்து சுற்றி வைக்கணும்னு என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் 25 ஸ்டாண்ட் எடுத்து இதே போல் கேலண்டர் அட்டையில் நான் வந்து சுற்றி வச்சுருக்கேன். இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி யூஸ் பண்ண போகிறேன், எப்படி சுற்ற போகிறேன்னு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஸோ கவனமாக பாருங்கள். நான் கொஸ்டின் கேட்பேன், அதுக்கு நீங்கள் எனக்கு கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணணும். கீழே கமெண்டில் டைப் பண்ணி அனுப்பணும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், 25 ஸ்டாண்ட் எடுத்துருக்கேன் இல்லையா, அதை வந்து நீங்கள் ட்ரை ஆன பிறகு கட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரைங் டைம் வந்து கொடுக்கணும். கட் பண்ணிவிட்டு இதில் வந்து லைட்டாக வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணோம். ஜிமிக்காவில் வந்து நம்ம வேறு மாதிரி சுற்றி இருப்போம், இதில் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். லைட்டாக க்ளூ தடவினா போதும். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி வாட்டமாக இருக்கும் அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணி இதை வந்து நீங்கள் தடவணும். ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து அப்புறம் பாருங்கள், த்ரெட்டு வந்து நல்லா ஒட்டி விட்டுட்டு இது கொஞ்ச நேரம் ட்ரையிங் டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இது எப்படி சுற்றணும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதில் 1 by 1 நீங்கள் வந்து சுற்றிக்கிட்டே வரணும். மேலே சுற்றக்கூடாது, பக்கத்தில் சுற்றணும். லூஸாக சுற்றாமல் கொஞ்சம் டைட்டாக நீங்கள் வந்து சுற்றணும். இப்போ நான் இதில் கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, என்ன கொஸ்டின்னா, நான் இதில் ஒரு ஷீட்டோட நேம் சொன்னேன். அந்த ஷீட்டோட நேம் என்னன்னு கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க. இப்போது இந்த பேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணணும், சில்க் த்ரெட்டை வந்து நீங்கள் சுற்றிக்கிட்டே வரணும். சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் கூட ஆட் பண்ணி மறுபடியும் நீங்கள் வந்து சுற்றணும். க்ளூ போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணணும். இப்போ எண்டிங் ஸ்டேஜ் வந்துட்டோம் பாருங்கள், சுற்றி ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ நம்ம சுற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் டைட்டாக நீங்கள் சுற்றும் போது இந்த ஷேப் வந்து அழகாக இருக்கும். இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி தான் வந்து த்ரெட் வந்து சுற்றணும். இப்போ இதுக்கு மிடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்க்கிள் நம்ம த்ரெட்டு சுற்றி இருக்கோம் இல்லையா, அது மிடில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக க்ளூ வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து க்ளூ வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் B7000 க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் சுற்றி வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த க்ளூ வந்து யூஸ் பண்ணாமல் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தெரியாது. இது நல்லா ட்ரை ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த க்ளூ போட்ட இடமே உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ நீங்கள் வந்து க்ளூ வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், இதில் வந்து நம்ம எந்த லென்த்துக்கு கட் பண்ணி வச்சோமோ அந்த லென்த்துக்கு ஸ்டோனை வந்து பொறுமையாக இது மேலே வந்து நீங்கள் ஒட்டிக்கிட்டே வரணும். இந்த இடத்துல கொஞ்சம் விட்டுருங்க, ஏன்னா இது மேலே வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ண போகிறோம். இது ஊக்கம் நீங்கள் வந்து மாட்டலாம். நான் வந்து இயரிங் ஊக்கம் நீங்கள் வந்து அதில் மாட்டி நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். நான் இயரிங் ஊக் மாற்றாமல் மேலே ஸ்ட்ரெட்டு போட்டால் அழகாக இருக்கும். அது எப்படி பண்ணுறேன்னு
நான் இதுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன். ஸோ வீடியோ வந்து நீங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னுடைய இன்வெசிபிள் ஜுவல்லரி மேக்கிங், செயின் மேக்கிங் வீடியோ இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட்டு ஐடியா மட்டும்தான். நீங்கள் வந்து அதில் உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி வச்சு நீங்கள் வந்து எது வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். பார்த்தீங்களா, இது கொஞ்ச நேரம் வந்து ட்ரையிங் டைம் கொடுக்கணும். இதுக்கப்புறம் இது எப்படி ஃபினிஷ் பண்ணோன்னு நான் சொல்லித்தரேன். இப்போது ஓஹெச்பி ஷீட்டில் இதுக்கு மேலே வரும் இல்லையா ஸ்ட்ரெட், அதை எப்படி பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன். இப்போ இது ஒரு மிடில் வந்து ப்ளைனாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். எது வேணால் நீங்கள் பண்ணலாம். நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஒரு 3 இடத்துல மட்டும் க்ளூ வந்து லைட்டாக நீங்கள் வந்து போட்டுட்டு அது மேலே வந்து ஸ்டோன் இருக்குது இல்லையா, இப்போ நம்ம செயின் ஸ்டோன் ஒட்டணும் இல்லையா, அதுவே வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. இந்த க்ளூ வந்து காஞ்ச பிறகு, ட்ரை ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அந்த க்ளூ யூஸ் பண்ண இடமே தெரியாது. ஸோ நீங்கள் ஜுவல்லரி மேக்கிங் நீங்கள் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் க்ளூவே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சின்ன சின்ன ஒர்க்குக்கு மட்டும் நீங்கள் B7000 க்ளூ யூஸ் பண்ணால் போதும். இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். இப்போ ஓஹெச்பி ஷீட்டில் வந்து எடுங்க. அதில் என்ன பண்ணணும், உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து இல்லை க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு, ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் சர்க்கிள் ஷேப் வேணும்னா நீங்கள் வந்து சர்க்கிள் வந்து வரைஞ்சிட்டு அது மேலே வந்து சர்க்கிள் ஷேப்பில் வந்து நீங்கள் இந்த க்ளூ அப்ளை பண்ணி டிசைன் மேக் பண்ணலாம். நான் வந்து சர்க்கிள் ஷேப்பில் நான் பண்ணலை, நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் பண்ண போகிறேன். இது பக்கத்தில் ஒரு 4. இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் வந்து இது வந்து ஸ்டிக் பண்ணணும். அதுக்கு மிடில் வந்து மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் வந்து இதே போல் ஒட்டணும். இது நல்லா ட்ரை ஆன பிறகு என்ன பண்ணணும், இதை வந்து திருப்பிட்டு பேக் சைடு திருப்பிட்டு, நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், தெரியுதா? இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சேன் இல்லையா, நான் இந்த மெத்தடில் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணி இது வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா ட்ரை ஆன பிறகு என்ன பண்ணணும், இதை வந்து பேக் சைடில் திருப்பிட்டு இதே சைஸுக்கு நீங்கள் வேக்ஸில் அதுவும் வந்து நீங்கள் வாங்கி இந்த அளவுக்கு ஏற்றப்போல் நீங்கள் கட் பண்ணி இந்த கம்பல் பின்னாடி போடுவோம் இல்லையா, அதுவும் அது கூட ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதை வந்து கட் பண்ணிவிட்டு அது கூட வந்து நம்ம ஜாயின் பண்ணோம். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இது நீங்கள் 1 டே வந்து விடணும். இது நல்லா ட்ரை ஆகணும்னா நீங்கள் 1 டே ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டோன் வந்து வராது. இப்போது சிஸ்டரில் வந்து நம்ம கட் பண்ணலாம். இந்த அவுட்டரில் தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணலாம். கட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்டரில் கிட்டே இருக்குது இல்லையா, அந்த இதுவெல்லாம் வந்து ஓஹெச்பி ஷீட்டில் தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து வேக்ஸ் கிளாத் அது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும். இது மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் வேக்ஸ் அந்த இது ஒட்டிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரெட்டு நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். தேவைப்பட்ட நீங்கள் இது மேலேயே இதுக்குள்ளேயே நீங்கள் ஒரு வேக்ஸ் வந்து நீங்கள் அதுக்குள்ளே ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், கட் பண்ணிவிட்டு இதே போல் இன்னொன்று கட் பண்ணிடுறேன். இது வந்து இப்போ பாருங்கள் ட்ரை ஆனது. இப்போ இதே மாதிரி இன்னொன்று நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து அந்த ஸ்ட்ரெட் பாருங்கள், இப்போ இதில் வந்து இந்த ஸ்ட்ரெட்டு வந்து நான் போடுறேன். போட்டுட்டு நான் வந்து ஸ்கொயர் ஷேப்லேயும் நீங்கள் போடலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு இந்த இயரிங் வந்து யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா? இப்போ இதுலேயே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதே போல் நிறைய ஷேப்பெல்லாம் இருக்குது. அந்த ஷேப்லேயே நீங்கள் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து இந்த ஜுவல்லரி மேக்கிங் இயரிங் பண்ணலாம். நீங்கள் அதுவும் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், சிம்பிளாக வந்து நம்ம ஓரளவுக்கு கிராண்டாக நம்ம பண்ணிட்டோம்.
உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.